சமாதானத்தை நாம என்ன செய்ய முடியும்? அதோட பிரைஸ் அவர் ஏற்கனவே பே பண்ணி சமாதானத்தை வாங்கி வச்சுட்டார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். ஐயோ இது நடந்தா என் குடும்பம் நல்லாயிருமே, இந்த பழக்கத்தை அவங்க விட்டுட்டா சரியாயிருமே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என் குடும்பத்துல நடந்துருச்சுன்னா எனக்கு சமாதானம் கிடைச்சிருமேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் இங்க உட்கார்ந்து இருக்கலாம். அந்த காரியம் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில் செய்து முடித்தார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் என்ன பிரைஸ், என்ன கொடுக்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அந்த சமாதானத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏற்கனவே அதற்குரிய விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார். விலைக்கிரயத்தை செலுத்தி அவர் அந்த சமாதானத்தை அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நம் இருதயத்தில் வைக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்து நாம் கூப்பிடும் பொழுது, நீங்க ஏற்கனவே சிலுவையில் எனக்காக என்ன செஞ்சிட்டீங்க ஆண்டவரே? மரித்துட்டீங்க. நீங்க எனக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை உம்மேல் விழுந்தது. இன்றைக்கு நீங்க யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம், நீங்க எதையுமே செய்ய வேண்டாம். அவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் அது என்ன செய்யாது. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த அவரை நோக்கி பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டு. இந்த உலகத்தை படைத்த ஒரு தேவன். இந்த வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இன்றைக்கு நாம் அவருடைய பாதப்படியில உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த உலகத்தின் மேல அவர் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை வயிற்றில் இருக்கிற குழந்தை ஒருவேளை அது நினைக்கலாம், இந்த அம்மா எங்க இருக்கிறாங்க எனக்கு தெரியலையே, அவங்கள பார்க்க முடியலையே, அவங்கள உணர முடியலையே. ஆனா ஒரு தாய் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அதே போலதான் இந்த பூலோகத்திற்கு மேல இந்த ஒரு தேவன் ஒருத்தர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் நம்மளை தேற்றி ஆற்ற இங்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வானத்துல அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து நம்மளுடைய வாழ்க்கைக்காக நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் சுமந்து தீர்க்கும்படியாக அவர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி உங்களுக்கும் எனக்கும் தேவையான சமாதானத்தை அவர் ஏற்கனவே தந்து விட்டார். இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்கள். இயேசுவே, எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்கனவே நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தபடியினால் அந்த சமாதானத்தை இந்த ராத்திரி வேளையில நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த ராத்திரி வேளையில நான் பெற்றுக்கொள்கிறேன். என் வீட்டுக்குள்ள அந்த சமாதானம் கடந்து வருவதாக, என் வாழ்க்கைக்குள்ள அந்த சமாதானம் கடந்து வருவதாக. போதும் ஆண்டவரே நான் போட்ட போராட்டங்கள், போதும் ஆண்டவரே நான் அழுத அழுகைகள். இன்றைக்கு ஒரு சமாதானம் என் வீட்டுக்குள்ள உடைய ரத்தத்தின் நிமித்தமாய் கடந்து வருகிறது. இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 1 கொரிந்தியர் என்ற புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இப்படியா இருக்கிறது. கர்த்தருக்கு போதிக்கிறதுக்கு அவருடைய சிந்தனையை அறிந்திருக்கிறவர் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்க முடியாது. ஆண்டவரே நீங்க இப்படி செய்யுங்க, அப்போ கரெக்டா நடக்கும். ஆண்டவரே நீங்க இந்த மாதிரி என் வாழ்க்கையை நடத்தி செல்லுங்க, அப்படி செஞ்சு பாருங்க. ஆண்டவரே இவங்களை அப்படியே நீங்க என்ன செய்திருங்க, விளக்கிருங்க, இவங்க தலைமையிலேயே ஒரு குண்டை தூக்கி போட்டுங்க, அப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் அன்பின் தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல எல்லா மதங்களுமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவும் ஒன் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் சிந்தனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி யோசிக்க போறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி யோசிக்கிறாரோ அப்படிதான் நீங்க யோசிக்க போறீங்க. அந்த பார்வையை கொண்டு உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கண்களை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். அவருடைய கைகள் தான் உங்கள் கைகளாய் மாறப்போகிறது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள என்ன செய்துனா உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் உங்களுடைய கோபமான பார்வையிலோ உங்களுடைய வேதனையான பார்வையிலோ பார்க்காமல் கிறிஸ்துவின் சிந்தையின் மூலமாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வீட்டுக்குள்ள நிச்சயமா ஒரு சமாதானம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த ஒரு நபரையும் இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவர்களை புறம்பே தள்ளினதே கிடையாது. அவன் பயங்கர பிசாசு பிடித்த மனிதனா இருக்கலாம், அவனை போய் தொட்டு ஆண்டவர் என்ன செய்யறார், சுகம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வியாதி பலவீனம் உள்ளவனாயும் பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் அதோட உன் வாழ்க்கை முடிந்தது என்று என்னைக்குமே சொல்லல.
அவங்களுக்காக என்ன செய்யறார்? அவர் ஜெபித்து அந்த சுகத்தை பெற்றுக் கொடுக்கிறார். மரித்த லாசருவை பார்த்த பொழுது கூட அவர் என்ன சொல்லல, அவர் வாயினால எந்த தவறான வார்த்தையும் சொல்ல, ஐயோ செத்து போயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு அவர் என்னைக்குமே சொல்ல மாட்டார். இது முடிவல்ல, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது 4 நாட்களாய் மரித்திருந்த லாசரு கூட என்ன செய்ய முடிஞ்சது? உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த பையன் திருந்தவே மாட்டான், இந்த பிள்ளை திருந்தவே மாட்டான், என் கணவர் மாறவே மாட்டார் என்று சொல்லி உங்க வாயினால் அறிக்கை செய்யாமல் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வந்தது என்று சொன்னால், நீங்கள் நிச்சயமாகவே காரியங்களை மாறுதலாய் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். காரியம் உங்கள் வாழ்க்கையில வெற்றியாய் நடக்கும். முடிவு அது அல்ல என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி என்ன செய்வீங்க? விசுவாசிப்பீங்க. இது முடிவல்ல, இப்படி என் வாழ்க்கை முடிந்து போகாது, என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி முடிந்து போகாது, இந்த வியாதி பலவீனம் என்னை மரணத்துக்கு நேராய் நடத்தாது, கிறிஸ்து என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? அந்த கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வரணும். அவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதிகமா இந்த வேதத்திலே கிறிஸ்து எப்படி செயல்பட்டார் என்று சொல்லி மத்தேயு, மார்க், லூக், யோவான் ஆகிய புஸ்தகங்கள்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்கிற அடையாளங்கள், அவர் மக்களை பார்த்து எப்படி அன்பா இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்க 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 உங்களுக்குள்ள என்ன ஆவி வரும்? கிறிஸ்துவின் ஆவி உங்களை நிரப்பும். அவருடைய அன்பின் கண்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகளை கிறிஸ்துவின் சிந்தை மூலமாய் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எல்லாரையும் மன்னிக்கும் ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர முடியும். இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறைந்த பொழுது அவர் சொன்ன, அங்க சிலுவையில் அறைந்தப்போ கூட அவரை என்ன செய்யல, நிம்மதியா இருக்க முடியல. அவரை பத்தி தவறான காரியங்களை பேசினாங்க. முடிஞ்சா இறங்கி வாங்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சவால் விட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்கனவே நீங்க ஒரு வேலை பிரச்சனைகள் வெளியாகி போய் கொண்டிருக்கலாம். கடினமான பாதைகள்ல போயிட்டு இருக்கும் போது கூட உன்னால முடிஞ்சா பாரு அப்படின்னு சொல்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க. உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்றது எத்தனையோ பேர் இருப்பாங்க. நீ ஏசுன்னு போனியே, உன் வாழ்க்கையில என்ன நடந்தது பார் என்று சொல்வதற்கு அநேகர் இருப்பார்கள். ஆனா அந்த இடத்துல அவர் சொல்லல, நான் தான் இந்த உலகத்தின் தெய்வம், இப்பொழுதே அக்கினி வந்து இறங்கி இவங்களெல்லாம் அழித்து போடட்டும்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா. தாங்கள் செய்வது என்னதென்று, அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அடுத்ததாக நாம் வாசிக்க போகிறோம். குடும்பத்துல எத்தனையோ நேரத்துல நமக்கு போராட்டங்கள், எப்படிப்பட்ட போராட்டங்கள் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். எத்தனையோ நேரங்கள்ல குடும்பத்துல ஒரு வேலை நீங்க இப்படி உணரலாம். எல்லா வேலையும் நீங்க தான் செய்வீங்க, ஆனா யார் தான் அதிகமா திட்டுவாங்கவா? நீங்களா தான் இருப்பீங்க. கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்லி எத்தனையோ நேரம் உங்க முகத்திலேயே தூக்கி போடலாம். எத்தனையோ நேரம் நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுடைய எண்ணங்களை தவறாய் புரிந்து கொண்டு உங்களை திட்டி கொண்டு இருக்கலாம், இல்ல உங்களை பார்த்து பொறாமைப்படலாம், இல்ல துன்பப்பட்டு நீங்க சகித்து கொண்டிருக்கும் போது உங்களை தூஷணமான வார்த்தையில கொண்டு, கெட்ட வார்த்தைகள், கேட்க முடியாத வார்த்தைகள், உங்கள் இருதயம் புண்படும்படியான வார்த்தைகளை அநேகர் பேசுவதை நீங்கள் கேட்கலாம். உங்களை உலகத்தின் குப்பையும் அழுக்கை போல சில நேரம் மக்கள் என்ன செய்யலாம்? ட்ரீட் பண்ணலாம். எவ்வளவுதான் இவங்களுக்கு செய்தாலும் ஏதாவது ஒரு குறை தான் அதுல கண்டுபிடிப்பாங்க. எவ்வளவு நல்ல பெஸ்டா நீங்க செஞ்சாலும் அதுல சின்னதா ஒரு முடி சில நேரம் இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம், கொஞ்சம் தோசை என்ன செய்யலாம், சில நேரம் கொஞ்சம் ஓவரா கருகிரும், இல்லைன்னா சரியா வேகாது அவசரத்துல. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீங்கள் பாடுபட்டு வையப்படும் பொழுது ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. துன்பப்படும் போது என்ன செய்யணும்? சகிக்கணும். தூஷிக்கப்படும் போது நீங்க என்ன செய்யணுமா? வேண்டிக் கொள்ளணும். முடியுமா? வேண்டிக் கொள்ள முடியுமா? ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார். இந்த உலகத்தின் குப்பையை போல எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஒருவேளை இங்க யாரோ இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் அதான் சொன்னாரு, நீ இன்னைக்கு போகிற இந்த கூட்டத்துல யாரோ ஒரு நபர் இங்க உண்டு, அவர்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல துடைத்து போடுகிற ஒரு குப்பையை போலதான் அவங்களை
உலகம் நினைக்கிறது. எவ்வளவுதான் உழைச்சு வீட்டுக்கு வந்து கொடுத்தாலும் சந்தோஷமே இல்லை. இதையே செய்யலன்னு மற்றவர்களை கம்பேர் பண்ணி எத்தனையோ மனைவிமார்கள் இல்ல மற்ற கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளை என்ன செய்யறது, எவ்வளவு நல்லா செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறைய சொல்றது. அப்படிப்பட்ட ஒட்டைக்கப்பட்ட சூழ்நிலையில யாரோ இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு உங்களுக்கு சுகம் உண்டாகும், உங்க இருதயத்துல ஒரு சுகம் உண்டாகும், உங்க சிந்தனையில ஒரு சுகம் உண்டாகும். அவர் உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் உங்களுக்காக அந்த சிலுவையின் பாடுகளை அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? ஒரு சில நேரம் அப்படி நம்மளை உலகத்தார் அப்படி செய்யும் பொழுது வேதனையோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா வேதத்துல ஒரு கதை ஒன்று இருக்கு, அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகத்துல தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1 முதல் 6 இந்த சம்பவம் இருக்கிறது. தானியேலின் நாட்கள பெல்தெஷார் என்ற ஒரு ராஜா இருந்தார். இந்த காலத்து ஈரான் ஈராக் தான் அந்த காலத்துல பாபிலோனா இருந்தது. பயங்கர யுத்தங்கள் நடக்குதுல. அந்த நாட்டு ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்து புத்திரரை பிடிச்சு கொண்டு போய் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தாங்க. அப்போ அந்த இஸ்ரவேல் தேவாலயத்துல இருந்த எல்லா பொருட்களும், அங்க தேவனுக்கு பலியிட வைத்திருக்கிற எல்லா தங்கம் வெள்ளி அப்படிப்பட்ட எல்லா பொருட்களையும் அவங்க என்ன செய்துட்டாங்களா, எடுத்துக்கொண்டு அவங்க அந்த ராஜா அரண்மனையில இருக்குது. அந்த அரண்மனையில இருக்கும் போது அந்த ராஜாக்கு திடீரென்று சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த பொருட்களை அவர் என்ன செய்கிறார், கொண்டு வர சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போமா? 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கையில் விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. போதும். இதுல பாக்குறோம், அந்த ராஜா சந்தோஷமா இருக்கும்படியாக அவங்க அப்பா பிடித்து கொண்டு வந்த சில பொருட்கள் தான் அது. தங்கம் வெள்ளி இப்படிப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து அதுக்குள்ள மதுபானத்தை ஊற்றி சந்தோஷமா இருக்கும்படியாக அவர் நினைத்து அவர் என்ன செய்தாராம், கல் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் கல் இப்படிப்பட்ட தேவர்களை என்ன செய்து கொண்டிருந்தானா, புகழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்படிப்பட்ட தேவர்களுக்கு மேலாக ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் விரல் வந்து வெறும் அந்த பாத்திரங்களுக்காக, அந்த பாத்திரத்தை அவன் தவறா பயன்படுத்துறான்னு சொல்லி அன்னைக்கு ராஜாவுக்கு முன்பாக ஒரு கை வந்து எழுதினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களை தவறாய் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, உங்களை கண்டபடி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க, அவர்களுடைய சந்தோஷத்துக்கென்று உங்களை எடுத்து பயன்படுத்தி தூக்கி போட்டு கொண்டிருந்தாங்கன்னா, பரலோகத்தின் தேவன் ஒருவர் உண்டு. வெறும் பாத்திரத்துக்கே வைராக்கியம் பாராட்டினார் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் உங்களை அவருடைய ஆலயம் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி எங்க இருக்கிறது, உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது.
நீங்க தேவனுடைய ஆலயம். ஆலயத்தின் பாத்திரங்களுக்கே வைராக்கியம் பாராட்டின தேவன் உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் என்று சொன்னால் உங்களுக்காக அவர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. கல்லும் மண்ணும் வெள்ளியும் வெண்கலமும் தங்கத்திற்கு மேல ஒரு கை இருக்கிறது, ஒரு விரல் ஒன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, ஒரு நீட்டப்பட்ட கரம் இருக்கிறது. இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு மேல ஒரு கரம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை எடுத்து அவங்க எப்படி வேணா பயன்படுத்திடலாம்னு நினைக்கலாம். உங்களுடைய பணத்தெல்லாம் புடுங்கிட்டு உங்களை வெறும் கையோட அனுப்பிட்டு யாருமே கேட்பதற்கு இல்லை என்று சொல்லி உலக மனிதர்கள் நினைக்கலாம். ஆனா தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்களை மறவாத ஒரு தேவன். அவருடைய ஆவியானவரை உங்களுக்குள்ள அனுப்பி இருக்கிறார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். எதற்காக இந்த தேவன் இந்த உலகத்துக்குள்ள வந்தார் என்று சொன்னால், அவர் மரணத்தின் நிமித்தம் உங்கள் பாவத்தை மன்னித்து அவருடைய பரிசுத்த ஆத்மாவை, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் வைக்கும்படியாக. ஹல்லேலூயா. உங்களை அவருடைய ஆலயமாய் பார்க்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் அவரை தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை, மலைக்கு போக வேண்டியதில்லை, எந்த இடத்துக்கும் அவரை தேடி போக வேண்டியதில்லை. அவர் உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்தீங்க? எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவி என்னுள் வாசமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசியா நம்ம ஜெபிக்க போகும்பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இறங்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். நீங்க ஒரு வேறு மனிதனாக இந்த இடத்துல இருந்து போக போறீங்க. ஒரு சாதாரண மனிதனாக இல்ல, தேவ ஆலயமாக இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல போகிறீங்க. தேவ ஆலயத்தில் பயன்படுத்தின பொருட்களையே ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியமாய் பாதுகாத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா அவர் உங்களை எவ்வளவு வைராக்கியமாய் அவர் பாதுகாப்பார், எவ்வளவு வைராக்கியமாய் உங்களை அவர் பெரிய காரியங்களை செய்ய உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல இன்றைக்கு ஆனால் இந்த தேவன் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிப்போம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. தொடர்ந்து வாசிப்போம். 16 முதல் 18. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. போதும். 9ஆம் வசனத்திலே, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை என்ன செய்யறோமா? துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரையும் அதனாலே சபிக்கிறோம். இதுல என்ன போட்டிருக்குன்னா, நீங்க தேவனுடைய ஆலயமா இருந்தீங்கன்னா உங்க வாயின் வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். ஒரே பைப்ல நல்ல தண்ணியும் வருது, சாக்கடை தண்ணியும் வருதுன்னா அந்த பைப்ல நம்ம யாராவது யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ண மாட்டோம். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பழைய எண்ணங்களை நாம் விட்டு கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ள பெற்றுக்கொண்டு நம் வாயின் வார்த்தைகள்ல சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அது ஒண்ணுதான் அவர் கேட்கிறார். ஒரே வாயினால அவரை துதிக்கிறதும், ஒரே வாயினால அவங்களை என்ன செய்யக்கூடாது? கெட்ட வார்த்தைகள்னால் சாபமோ நெகட்டிவா இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நீ ஒண்ணும் இல்லாம போயிருவ சனியனே அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? தவறான வார்த்தைகளை பேசினா யார் உள்ள இருக்க மாட்டா? பரிசுத்தாவி. ஆண்டவருடைய ஆலயமாய் நாம் இருக்க முடியாது. ஒரே டம்ளர்ல இருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நல்ல தண்ணியும் எடுத்துட்டு அதே டம்ளரை கொண்டு போய் யாராவது பாத்ரூம்குள்ள வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. நல்ல கிளாஸ் எல்லாம் எங்க வைப்போம்?
நம்மளோட கெஸ்ட் வர இடத்துல கிளீன் பண்ணி நல்லா வச்சிருப்போம். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை அப்படிதான் வைக்கணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார். நீங்க கடைசி வரைக்கும் பொறுமையாய் காத்துக்கொள்ளணும். நீங்க சமாதானத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். எதிர்மறையான வார்த்தைகள் உங்க மனதுல தோன்றினாலும் இயேசுவே உங்களுடைய தழும்புகளால் இந்த காரியம் மாற்றப்படட்டும்னு சொல்லணுமே தவிர, நீங்க உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனையில வருகிற வார்த்தைகளையும் அவசரப்பட்டு பேசி சமாதானத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது, கெடுத்துக்கூடாது. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற பிரச்சனை இல்லை, ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவனுடைய ஆலயமா அழைத்திருக்கிறார். உங்களை கஷ்டப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்துறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு கூட கடைசி வரைக்கும் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. பொறுமையோடு யார் கடைசி வரைக்கும் காத்திருக்கிறாங்களோ அவங்கதான் ஆளுகை செய்வாங்க. ஹல்லேலூயா. நீங்க என்னோடு கூட சேர்ந்து பொறுமையா சகிச்சீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஆளுகை செய்வீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம அவசரப்பட்டு இவ்வளவுதான் இது இல்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க குடும்பங்களை உடைத்து விட்டு என்ன செய்துடுறாங்க? போயிடுறாங்க. ஐயோ இவரோட வாழ முடியாது, இந்த வாழ்க்கை இனிமே எனக்கு வேண்டான்னு சொல்லி ரொம்ப ஈஸியா என்ன செய்துடுறாங்க? உடைத்து விட்டு போய்விடுகிறாங்க. ஆனா பொறுமையோட நம்ம காத்திருந்தோம், பொறுமையோட நம்ம சகித்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம் ஆளுகை செய்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பொறுமையோட நம்ம அவரோடு கூட சேர்ந்து நம்ம எல்லா காரியங்களையும் பொறுமையோட பொறுத்து கொண்டா நிச்சயமாகவே அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாள்ல சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வேண்டும். அவருடைய ஆலயமாய் நம்மளை அவர் மாற்ற விரும்புகிறார். அவருடைய ஆலயமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். சமாதானத்தை நாம் விதைக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். இது என்னுடைய பொருள், இது என்னுடைய ஆலயம், நான் வசிக்கும் ஒரு வீடு என்று சொல்லி நம்மேல அவர் மேன்மை பாராட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அவருடைய ரத்தம் உங்களுடைய இவ்வளவு நாள் நம்ம எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், எத்தனை வார்த்தைகள்னால் நம்ம அநேகரை துன்பப்படுத்தி இருக்கலாம், எத்தனையோ எதிர்மறையான சிந்தனைகள்னால் நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டிருக்கலாம், நம்ம சொல்லியிருக்கலாம், நாமே நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து தவறான காரியங்களை நாம் சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற போறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், இயேசுவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் சொல்றவங்க மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. எல்லாரும் கையை உயர்த்த வேணாம். இன்னைக்கு ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வரணும், நான் தைரியமா அவருடைய ஆலயமா நான் மாற போகிறேன், அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. எழுமி நில்லுங்க, தைரியமா எழுமி நில்லுங்க. இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தைரியமா நீங்க எழுமி நில்லுங்க. உங்க கரங்களை உயர்த்தினவங்க இந்த உலக மனுஷங்கள்லாம் நம்மளை காப்பாற்ற போறது இல்ல, நம்மளை காப்பாற்ற போறது அவர் மட்டும்தான். எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினேயே இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்தபடினால அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அந்த விடுதலையை நான் இப்ப பெற்றுக்கொள்கிறேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இன்றைக்கு நீங்க அப்படியே இந்த நேரத்துல உங்க பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. அவர் இப்பொழுது உங்க ரத்தத்தை கொண்டு அவர் சுத்திகரிக்கிற நேரம், அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினால் உங்க இருதயத்தை அவர் சுத்திகரிக்கிற நேரம். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் சொல்லி கேளுங்க. ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னியும், கல்லும் மண்ணும் தெய்வம் என்று சொல்லி மெய்யான தெய்வத்தை நான் தொழுது கொள்ளாதபடி எதையோ தேடி போயிருக்கேன்ப்பா, ஆனா இன்னைக்கு நான் உம்முடைய ஆலயமாய் மாறுகிறேன் என்று சொல்லி என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார் என்று பாடலாம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார். கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம்,
நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த சிலுவையில நானும் மறையப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, எங்க வீட்டுல இனி வாழ்வது நான் அல்ல, என்னிடத்தில் பேசுகிறவர்கள் என் ஏசப்பாவிடம் பேசுகிறார்கள். எனக்கு இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை அவர் கொடுத்திருக்கிறார். என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி விசுவாசம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பலனை ஆண்டவர் தரப்போகிறார். வியாதி பலவீனத்தோடு இந்த வேலையில சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பயத்தோடு வந்திருக்கிற நபர்கள் உங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். இப்பொழுதே இயேசுவின் வல்லமையான நாமத்தினால, by the power of the living God, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால வியாதி பலவீனங்கள் இப்பொழுது விலகுவதாக, மரண கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால். பிசாசின் பிடியில பயத்தோடு, எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கை இன்றைக்கு விடுதலையாக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. தண்ணி இல்லாத குழியில இருக்கிறத போல யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை இன்றைக்கு கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஒரு புதிய பலனை உங்களுக்குள்ள வைக்கிறார். அவர் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறார். உங்களை பரிசுத்தமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. அந்நிய பாஷைகளால் நிரம்பி அவருடைய ஆவியை பெற்றவர்கள் அனைவரும் பேசுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிசாசின் கட்டுகள் இருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். சுகம், பலன், ஆரோக்கியம், ரக்கவா சந்தரவையாந்துரவா. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. அவர் தழும்புகளால் இப்பொழுது சுகம் உண்டாகிறது. தழும்புகளால் சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. பிசாசின் கட்டுகள் இருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. தலை வலி, வயிற்று வலி இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. வியாதி பலவீனங்களோட இங்க உட்கார்ந்தவர்களுக்கு புது பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்க சரீரத்துல எங்கேயாவது பலவீனத்தோட நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த பகுதியில உங்க கரங்களை வைங்க. ஆண்டவர் இப்பொழுது சுகத்தை தரப்போகிறார். நீங்க இந்த இடத்துல ஒரு சுகத்துக்காக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க எழுப்பி நில்லுங்க. மற்றவர்கள் உட்காருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சுகத்திற்காக வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் எழுப்பி நில்லுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல கரங்களை வைங்க, கரங்களை வைங்க. கர்த்தர் இப்பொழுது சுகத்தை கொடுக்க போகிறார். இப்பொழுது சுகத்தை கொடுக்க போகிறார். எந்த இடத்துல வேதனையோடு வலியோடு வந்திருக்கிறீர்களோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறார். எல்டர்ஸ் போய் அவர்கள் உள்ள இருக்கிறவங்க மேல கரங்களை வைத்து இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு விடுதலை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினே இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து தீர்த்தபடினால் அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அவருடைய தழும்புகளால் இப்பொழுது சுகம் உண்டாகிறது. இப்பொழுது சுகம் உண்டாகிறது. இப்பொழுது சுகம் உண்டாகிறது. வயிற்று பகுதியில் இருக்கிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்று கட்டளையிடுகிறேன். The mighty name of Jesus. கரத்தில் இருக்க வலி இப்பொழுது போவதாக இயேசுவின் நாமத்தினால. யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ இப்பொழுதே அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகப்படுத்துகிறார். வார்த்தையை அனுப்பி அவர் சுகப்படுத்துகிறார். வேதனைகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் அடைகிறீர்கள், சுகம் அடைகிறீர்கள். பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், புது பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. உங்களால் எதை செய்ய முடியவில்லையோ அதை செய்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுகத்தை தருகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பலத்தை தருகிறார், புதிய பலத்தை தருகிறார். வயிற்று வலி வேதனைகளை கர்த்தர் இன்றோடு மாற்றுகிறார். ரக்கபா சந்தரபா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய பலனை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறவர்கள், அவருடைய ஆலயமாய் நான் மாற வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள், தீய வார்த்தைகளை நான் பேச மாட்டேன், இன்றைக்கு நான் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் உங்க கரங்களை உயர்த்தி இப்பொழுது எழுப்பி நில்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிற நேரமாய் இருக்கிறது. The anointing of the Holy Spirit is here. அவருடைய கரம் இங்கே இருக்கிறது. விடுதலை கொடுக்கிற கரம் இங்கே இருக்கிறது. ஒரு விரல் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற ஒரு கரம் இங்கே இருக்கிறது. வல்லமையுள்ள தேவனுடைய கரம் இங்கே இருக்கிறது. அக்னிமயமான நாவுகளை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறார். வாய்களை திறந்து அவரை கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க, இன்றைக்கு என்னை நிரப்புங்க.
என்னை ஒரு பலவீன பாண்டமாய் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒரு புதிய பலன் உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. அந்நிய பாஷை வரங்களை பெற்றவர்கள் கரங்களை உயர்த்தி பேச ஆரம்பிங்க. உங்க அருகில இருக்கிறவங்க மேல கரத்தை வைத்து இப்பொழுது அந்நிய பாஷையின் வரங்களை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். பேசும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகிறது. ஒரு விடுதலை உண்டாகுது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பேச ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார்.